ஓகே சார். பொதுவா அந்த மனம் அப்படிங்கிறது ஒரு அலைப்பாயிர ஒரு விஷயம் தான். நம்ம அத ஒருநிலைப்படுத்தி கட்டுக்குள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம். அதிலயும் குறிப்பா அந்த பௌர்ணமி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நினைவு வரும்போது, திருவண்ணாமலை ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வரும். இந்த பௌர்ணமி கிரிவலம் போனோம்னா, மனம் ரொம்ப அமைதியா இருக்கு. எனக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல் கிடைக்குது அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அதிலயும் குறிப்பா முருகர் கோவிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போறதும் ரொம்ப விசேஷமாக இருக்கு. இந்த பர்ட்டிகுலரா இந்த மாதிரியான முக்கியமான கோவில்கள், முக்கியமான ஸ்தலங்கள பௌர்ணமி அன்னைக்கு சந்திக்கும்போது, இதற்கான ஆற்றல் அப்படிங்கிறது பிரபஞ்சம் எப்படி சார் குடுக்குது? அதாவது திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது மேஷம் வரும். நெருப்பு ராசி. நெருப்பு ராசியா இருந்தா கூட அது காலபுருஷத்துவத்துல ஃபர்ஸ்ட் ராசி. நீங்க ராசி சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் மேஷ ராசின்னு சொல்லுங்கிறீங்க. தலை. சோ தலை தான் அங்க உங்களுக்கு சம்பந்தப்படுது. நம்மள ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் மனசுன்னு சொன்னாலும் மூளை இடம் கொடுத்தாதான் மனசு இது பண்ண முடியும். அந்த பிரெயின் மூலியமா தானே நம்ம பிண்டு மண்டல வாசினின்ட்டு சொல்லக்கூடிய இந்த இடம் மூலியமா தானே நம்ம ஏத்துறோம். இங்கதானே முடிவு. இங்க குண்டலிலேருந்து வந்தாலும் இங்கதான் முடிவு. சோ இங்க சாந்தம் மாட்டிட்டோம்னா எல்லாமே நல்லதாகும். முருகரோட வேல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குமா, இப்படி இருந்து இப்படி ஷார்ப்பா இருக்குமா, நீங்க நம்மளோட மண்டையை பாருங்க, இப்படிதான் இருக்கும். யாருக்குமே இப்படி இருக்காது. இது சூலம் எடுத்துக்கிட்டா இப்படி இருக்கும், ஆனா இது பாருங்க இப்படி இருக்கும். அந்த தபஸ கூர்மையாக்கிறதுக்கு முருகர்கிட்ட ரொம்ப அதிகம். அதனாலதான் சித்தர்கள் ஒண்ணு சிவனை கும்பிடுவாங்க. அந்த சிவனை கும்பிட்டுட்டு முருகரை இழுத்து பிடிச்சுப்பாங்க. ஏன்னா ஸ்தாபனம், அதாவது பவரை ஆக்கிரமிச்சுக்கிறதுக்கு, ஆட்சி பண்றதுக்கு முருகரோட பவர் தேவை.